ஓம் சாய்ராம். அத்தியாயம் 5. சாந்த் பாடிலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபா திரும்புதல். முதலில் சாயிபாபா காணாமற் போன பிறகு சீரடிக்கு எப்படி திரும்பி வந்தார்? நைஜாம் சமஸ்தானத்தை சேர்ந்த அவுரங்காபாத் ஜில்லாவில் தூப்காவன் என்கிற கிராமத்தில் சாந்த் பாடில் என்ற வசதியுள்ள முகமதியர் ஒருவர் இருந்தார். அவர் அவுரங்காபாத்துக்கு போய் கொண்டு இருக்கையில் ஒரு பெண் குதிரையை தொலைத்து விட்டார். 2 மாதங்கள் ஆசையுடன் தேடினார். ஆனாலும் காணாமல் போன அக்குதிரையை பற்றி கொஞ்சமும் தகவல் பெற இயலவில்லை. ஏமாற்றத்துடன் குதிரை சேணத்தை தன் தோளில் போட்டுக்கொண்டு அவுரங்காபாத்திலிருந்து திரும்பி கொண்டிருந்தார். 4½ காத தூரம் பிரயாணம் செய்த பின்னர் ஒரு மாமரத்தருகில் வந்தார். அதன் அடியில் ஒரு பக்கிரி சாய்பாபா உட்கார்ந்து இருந்தார். அவரது தலையில் ஒரு குல்லாய் இருந்தது. கம்பெனி என்னும் நீண்ட ஆடை அணிந்திருந்தார். கமக்கட்டில் சட்கா என்னும் குட்டையான பருமனான ஒரு தடி வைத்திருந்தார். ஹூக்கா குடிப்பதற்கு தயார் செய்து கொண்டிருந்தார். சாந்த்பாடில் அவ்வழியே போவதைக் கண்டு அவரை தன்னிடத்திற்கு கூப்பிட்டு புகைப்பிடிக்கவும் கொஞ்சம் ஓய்வெடுத்து கொள்ளவும் சொன்னார். அப்பக்கிரி குதிரை சேணத்தை பற்றி கேட்டார். சாந்த்பாடில் தனது தொலைந்து போன குதிரையின் மீதிருந்த சேணம் இது என்று கூறினார். அதற்கு அவர் அவரிடம் அருகாமையிலுள்ள சோலை ஒன்றில் தேடும்படி கேட்டுக்கொண்டார். அவர் அங்கே சென்றார். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அவர் தன்னுடைய குதிரையை கண்டுபிடித்து விட்டார். அந்த பக்கிரி ஓர் சாதாரண மனிதரல்ல, ஆனால் ஓர் பெரும் ஞானி என்று எண்ணினார். குதிரையுடன் பக்கிரியிடம் திரும்பி வந்தார். பின்னர் பக்கிரி ஹூக்கா குடித்துவிட்டு சாந்த்பாடிலுக்கும் புகைக்க கொடுத்தார். இவற்றையெல்லாம் கண்ணுற்ற சாந்த்பாடில் வியப்புற்றார். பின்பு அவரை தன் வீட்டிற்கு அழைத்து தனது விருந்தை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னார். மறுநாள் அவர் பாடில் வீட்டிற்கு சென்று சில நாள் தங்கி இருந்தார். பாடில் தூப்காவன் கிராமத்தின் அதிகாரி. அவருடைய மனைவியின் சகோதரன் மகன் கல்யாணம் செய்யப்படவிருந்தான். ஷீரடியிலிருந்து மணப்பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாள். எனவே ஷீரடிக்கு புறப்படுவதற்கு பாடில் ஆயத்தங்கள் செய்ய துவங்கினார். பக்கிரியும் கல்யாண கோஷ்டியுடன் கூட வந்தார். சாயி என்னும் பெயரை பக்கிரி எப்படி அடைந்தார்? கல்யாண கோஷ்டி சீரடியை அடைந்ததும் கண்டோபா கோவிலுக்கு அருகிலுள்ள ஓர் ஆலமரத்தடியில் வந்து தங்கினர். கண்டோபா கோவிலின் பரந்த வெளியில் வண்டிகள் அவிழ்த்து விடப்பட்டன. கோஷ்டியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக இறங்கினர். பக்கிரியும் கீழே இறங்கினார். இளம் பக்கிரி இறங்கிக் கொண்டிருப்பதை பகத் மகள்ஸ்தாபதி பார்த்தார். உடனே யா சாயி, சாயி வரவேண்டும் என்று கூறினார். அதிலிருந்து மற்றவர்களும் அவரை சாயி என்று அழைத்தார்கள். அதிலிருந்து அவர் சாயி பாபா என்னும் பெயரால் அறியப்பட்டார். பாபாவின் உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதியும். சாயி பாபா இளம் பருவத்தில் தமது தலையில் முடி வளர்த்தார். தலைமுடி ஒழுங்குபடுத்துவதே இல்லை. விளையாட்டு வீரனை போன்று அவர் உடையணிந்தார். அவர் ரகதாவுக்கு சென்றிருந்த போது சாமந்தி, மல்லிகை, முல்லை ஆகியவற்றின் சிறிய மலர்களை கொண்டு வந்து தரையை சுத்தப்படுத்தி காய்ந்த நிலத்தை கொத்தி அவற்றை நட்டு தண்ணீர் விட்டார். பாமன் தாத்யா என்னும் ஓர் அடியவர் அவருக்கு தினந்தோறும் 2 பானைகள் கொடுத்தார். இவற்றை கொண்டு பாபா தமது செடிகளுக்கு தண்ணீர் விடுவது வழக்கம். கிணற்றிலிருந்து நீர் இறைத்து மட்குடங்களை தாமே தோளில் தூக்கி செல்வார். மாலை நேரங்களில் மண்பானைகள் வேப்ப மரத்தடியில் வைக்கப்பட்டிருக்கும். அவை வெறும் பச்சை மண்ணால் செய்யப்பட்டு சுடப்படாத காரணத்தால் அங்கனம் வைக்கப்பட்ட உடனேயே உடைந்துவிடும். அடுத்த நாள் தாத்யா வேறு 2 புதுப்பானைகள் கொடுப்பார். இந்நிகழ்ச்சி 3 ஆண்டுகள் நடந்தது. சாயி பாபாவின் கடின பயிற்சி, உழைப்பு ஆகியவற்றால் ஒரு பூந்தோட்டம் வளர்ந்தது. இந்த நிலத்தில் தற்போது பாபாவின் சமாதி மந்திர் என்னும் ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது. இது தற்போது பல பக்தர்களால் அடிக்கடி விஜயம் செய்யப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது.
ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.